அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். உண்மையை உடைத்த சீமான், அண்ணாமலையும் நானும் நெருங்கிய நண்பர்கள். இது குறித்த உண்மையை பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். பாஜக கட்சிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எந்த அளவுக்கு ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். பாஜக கட்சி நம்ம இனத்துடைய துரோகி அப்படின்றதா சீமானவர்கள் வைக்கக்கூடிய முதல் முழக்கமாகவே இருக்கு. பாஜக கட்சி நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு எவ்வளவு துரோகங்களை செய்ய தயாராக இருக்காங்க அப்படின்னும், தமிழ்நாட்டில் அவங்க ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிறதுக்கு முதல் முக்கிய காரணமே தமிழ்நாட்டுடைய வளங்கள் தான் அப்படின்னும், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னா பாஜக கட்சியை தமிழ்நாட்டு மேலே ஒரு கண்ணை வைக்கிறதே தவிர, மற்றபடி தமிழ்நாட்டு மக்களுக்கு அவங்க எந்த ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்ற ஆசையிலையோ இல்லை அதிகாரத்தை நிலைநாட்டணும் அப்படின்னு எந்தவித கவலையுமே அவங்களுக்கு கிடையாது அப்படின்றதா சீமானவர்கள் சொல்லக்கூடிய தகவலாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு பாஜக கட்சியின் தலைவரான அண்ணாமலை பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்லீப்பர் செல் தான் அப்படின்னு சீமான் சொல்லியிருக்கிறது ஒரு பெரிய பேசும் பொருளாகவே மாறி இருக்கு. ஏன்னா அண்ணாமலை பார்த்தீங்கன்னா அரசியல் இல்லாமல் சீமானை குறித்த கேள்விகள் வரும்போது அவர் எனக்கு ஒரு பாசமுள்ள அண்ணன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் பாஜக கட்சியை கடுமையாக விமர்சிக்கும் போது கூட அண்ணாமலை குறித்த கேள்விகள் வரும்போது அண்ணாமலை உண்மையிலேயே பாவம் அப்படின்னும், ஏன்னா பாஜக கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க நிமிஷத்துக்கு நிமிஷம் தலைவர்களை மாற்றிட்டே இருப்பாங்க அப்படின்னும், ஆரம்பத்தில் ஹெச் ராஜா, அதற்கு பிறகு கனிமொழி, ஆரம்பத்தில் ஹெச் ராஜா, அதற்கு பிறகு தமிழிசை சவுந்தரராஜன், அதற்கு பிறகு அண்ணாமலை அப்படின்னு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க தலைவர்களை மாற்றிட்டே இருப்பாங்க. அதனால் அவங்க மேலே நம்ம கோபம் கொள்றதுல எந்த ஒரு நியாயமே இல்லை அப்படின்னு தான் சீமானவர்கள் சொல்லியிருக்காரு. இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இன்றைய தினம் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் உண்மையிலேயே பாஜக கட்சியில் நான் வச்சிருக்கக்கூடிய ஆள் ஒரு ஸ்லீப்பர் செல் அப்படின்னு சொல்லணும்னா அது என்னுடைய தம்பி அண்ணாமலை தான் அப்படின்னு சொல்கிறதுல நான் ரொம்பவே பெருமைப்படுறேன் அப்படின்னு சீமான் சொல்லியிருக்காரு. ஒருவேளை இது உண்மையாக இருக்குமோ அப்படின்ற கேள்வி தான் பார்த்தீங்கன்னா அனைவரிடத்துலையுமே எழுந்திருக்கு. பாஜக கட்சியை தமிழ்நாட்டுடைய அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பாஜக எதிர்ப்பு அரசியல் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதற்கு பிறகு பாஜக அப்படின்ற கட்சியை விட்டுட்டு மோடி எதிர்ப்பு அரசியல் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பாஜகவுடைய மொத்த உருவமாக மோடி அவர்கள் தான் இருந்துட்டு இருக்காரு. இதுக்கு முன்னதாக பாஜக கட்சியில் எவ்வளவோ தலைவர்கள் இருந்தாலுமே மோடி அளவுக்கு ஒரு கொடுமையான தலைவர் இல்லை அப்படின்றது தான் தமிழ்நாட்டு மக்கள் மோடி மேலே ஒரு கடுமையான கோபத்தில் இருக்கிறதுக்கு முதல் முக்கிய காரணமாகவே இருக்கு. இந்த டிமானிசேஷன் பண்ணதுல இருந்தே பார்த்தீங்கன்னா மோடி மேலே ஒரு கடுமையான கோபத்தில் தமிழ்நாட்டு மக்கள் இருந்துட்டு இருக்காங்க. ஆரம்பத்தில் 2016 ஜெயலலிதா கூட பார்த்தீங்கன்னா இந்த மோடி எதிர்ப்பு அரசியலை மட்டுமே முன் வச்சு ஆட்சியை பிடிச்சிருந்தாங்க. இந்த ஒரு விஷயத்தை பின்பற்றி தான் பார்த்தீங்கன்னா திமுகவும் ஆட்சியை பிடிச்சிருந்தாங்க. ஆனால் ஜெயலலிதா மாதிரி இல்லாமல் திமுக கட்சி ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே மோடியோடைய ஒரு நெருங்கிய நண்பராகவே செயல்படுறத தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப துல்லியமாக கவனிச்ச ஒரு காரணத்தினால தான் தற்போது இந்த அதிமுக திமுக எதுவுமே வேணாம், நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடலாம் அப்படின்ற ஒரு மனநிலைமைக்கு வந்திருக்காங்க. மேலும் இந்த தகவல் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்களை உங்கள் கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.